பணம் கையில் இருந்ததுன்னா பல விஷயங்களை நமக்கு ஏற்றாற்போல மாற்றிவிடலாம் அப்படிங்கிறது உண்மை. நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பல கஷ்டங்களை தீர்க்க வழி ஏற்படுத்தவும் முடியும் அப்படிங்கிறது உண்மைதான். அந்த பணம் கட்டுக்கட்டாக சேரணும் அப்படின்னா நம்ம வீட்டில் பயன்படுத்தும் அந்த ஒரு பொருளே போதும். பல லட்சங்களை மிக எளிதாக சேர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. பணம் தான் இப்போ இருக்கும் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. கடன், இஎம்ஐ, வீண் செலவு, குறைந்த வருமானம், பண வரவு இல்லாமல் இருப்பது, வந்த பணமும் கையில் தங்காமல் வந்த இடமே தெரியாமல் வேறு வழியில் போவது, கொடுத்த பணம் வராமல் இருப்பது, இப்படி பணம் தொடர்பான ஏதாவது ஒரு பிரச்சனையில் ஒவ்வொரு நாளும் எல்லாருமே சிக்கி தவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நம்மக்கிட்ட இருக்கும் பணம் பெருக வேண்டும் அப்படின்னாலும், பற்றாக்குறை நிலை நீங்கி வேண்டும் அப்படின்னாலும், சில சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தினம்தோறும் நம்பிக்கையோடு செய்தால் மட்டும் நிச்சயமாக அதற்கான பலன் நமக்கு 100% கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. அந்த வகையில் வீட்டில் இருக்கும் சில பொருட்களை வைத்து நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரம் நம் வாழ்வில் பல பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கன்னா அதை கண்டிப்பாக செய்யாமல் இருப்பது மிக மிக தவறு அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பொருளை வைத்து எப்படி அந்த பணத்தை பெருக்கிக் கொள்வதற்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். முதல்ல பார்த்தோன்னா நம்ம கைக்கு வரக்கூடிய பணத்தை மொத்தமாக சேமிப்பில் வைத்து கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கவே கூடாது. அத்தியாவசிய தேவைக்கு செலவழிப்பது, மங்களகரமான விஷயங்களுக்கு பணத்தை கட்டாயமாக செலவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் உண்மை. பணம் அப்படிங்கிறது வீண் விரயம் மட்டும்தான் ஆகக்கூடாதே தவிர மற்றபடி நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வதற்கு பணத்தை சரியான முறையில் கட்டாயமாக செலவு செய்தே ஆக வேண்டும்.